ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு நான் இத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருந்த அந்த நல்ல அதிர்ஷ்ட நாள் இப்போது வந்துடுச்சு. இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்படவோ கஷ்டப்படவோ காரணமே இருக்காது என் செல்லமே. எல்லா வகையிலும் உனக்கு நல்லது செஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு நினச்சதால தான் இந்த வராகியம்மா இப்போது உன்னை தேடி வந்து உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கொண்டு வந்து உன் மனசை சந்தோஷப்படுத்தும் விதமாக உன்னை தேடி ஓடி வந்தேன். நீ எது செய்கிறதா இருந்தாலும் இன்னைக்கே செய்ய தொடங்கு. இனி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய எல்லா யோசனைகளிலும் நீ ஜெயிச்சு வெற்றியை உனக்கு சொந்தமாக மாற்ற போகிற. ஆனால் எந்த விஷயத்தையும் யோசிச்சு வச்சுட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் நாளைக்கு செய்யலான்னு நினச்சின்னா உன்னுடைய யோசனை நாளைக்கு இன்னொருத்தருக்கு வந்து அவர் அதை சிறப்பாக செஞ்சு அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால தான் எந்த விதத்திலும் எந்த யோசனையையும் காலம் தாழ்த்தாதே. ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னு உனக்கு தோணுச்சுன்னா அதை உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டினா நீ ஜெயிச்சு நிம்மதியாக வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்கிறதுக்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேனேன்னு செல்லமே. சில சமயங்களில் நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்குறத நான் உனக்கு உடனே கொடுக்காம இருக்கலாம். ஆனால் அதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது. பொறுமையாக இருந்தீனா அதை எப்போதும் உன் கைகளில் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா சரியான நேரத்தில் கொடுக்காம தவறான நேரத்தில் கொடுத்துட்டா அதை உன்னை சுற்றி இருக்கவங்களே தட்டி பறிச்சுட்டு உன்னை ஏமாற்றிட்டு போக வாய்ப்புகளும் இருக்கிறது. அல்லது அது உனக்கு கிடைக்கிற நேரம் சரியில்லாமல் இருந்ததுன்னா அது உன் கைகளில் நிரந்தரமாக தங்காமல் உன்னை விட்டு போய் உன்னை நிம்மதி இழக்க செய்யவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட காரணத்தால் தான் சில விஷயங்களை இப்போதைக்கு உன் கைகளில் கொடுக்காம தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கேன். எது எப்படி இருந்தாலும் சரி, உன்கிட்ட இருந்து தட்டி பறித்து உன்னை ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்களையும் உனக்கு யாருன்னு அடையாளம் காட்டுவேன். உன்னை தட்டி கொடுத்து ஆதரித்து உனக்காக நல்லது பேசுபவர்களையும் யாருன்னு உனக்கு நான் அடையாளம் காட்டுறேன். இது எல்லாத்தையுமே நீ தெரிஞ்சுக்கணும். தட்டி பறிக்கிறவங்க யாரு, தட்டி கொடுக்குறவங்க யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையை உனக்கு கொடுத்துருக்கேன். நீ பயப்படாமல் தைரியமாக இருந்திடு என் செல்லமே. என்ன நடந்தாலும் அனைத்தையுமே உனக்கு சாதகமாக நான் மாற்றி அமைச்சு காட்டுறேன். உனக்கென படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். உன் மனசில் எப்போதுமே தூய்மையான எண்ணங்கள் இருக்கும்போது உனக்குள் இருக்கும் நானும் மிகுந்த சக்தி உடையவளாக இருப்பேன். அதே சமயம் கோபமோ பொறாமையோ பேராசையோ குரோதமோ காமமோ உன்னை ஆட்கொண்டு இருக்கும்போது உன் மனசுலேருந்து நான் உன்னை விட்டு போய்விடுவேன்னு செல்லவே. அதனால தான் நான் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லது செய்யணும்னு நீ நினச்சினா தூய்மையான எண்ணங்களோடு இருன்னு சொன்னேன். இப்போதைக்கு உன்னுடைய கண்ணு காது மூக்கு வாய் உன்னுடைய மனசுன்னு எல்லாமே குதிரைகள் போல தறிகட்டு அங்கும் இங்கும் ஓடுவதற்கு தயாராக இருக்கும்போது நீ என்ன பண்ணணும்னா என்னை உனக்கு துணையாக வச்சுக்கிட்டு அத்தனை புலன்களையும் கட்டுப்படுத்தி அத்தனையும் சரியான பாதையில் நடத்தணும். இப்படி உன்னுடைய ஐம்புலன்களும் அது தவிர உன்னுடைய மனசு சிந்தனை மூலன்னு எல்லாவற்றையும் நீ சரியான பாதையில் செலுத்தும்போது இந்த வராகியம்மா உன் வெற்றிக்கு பொறுப்பாளியாக இருந்து நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன் என் செல்லமே. அறிவுங்கிறது வெளியில் எங்கும் இல்லை, அது உனக்குள்ளதான் புதஞ்சிருக்கு. நீ தான் எல்லா விஷயங்களையும் நல்லா யோசிச்சு புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கணும். நீ புத்திசாலித்தனத்தோடு கூடிய அறிவுள்ள பிள்ளையாக இருக்கிறதால தானே நானே உனக்கு இந்த மனித பிறவியை கொடுத்தேன். உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் உன்னுடைய திறமையையும் பயன்படுத்தி உனக்குள் இருக்கும் இருளை அகற்றிவிட்டு நீ உண்மையாய் சிறப்பாய் இந்த வாழ்க்கையை வாழ முடியும். பல்வேறு துன்பங்களை அனுபவித்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு நான் துணையாக இருந்து உன்னை வாழ வைக்கிறேன். மாயைகள் உன்னை ஆட்கொள்ளும் போது நீ முழுமையாக என்னை நம்பி சரணாகதி அடைஞ்சிட்டீனா இந்த வராகியம்மா எல்லா துன்பத்தின் பிடியிலிருந்தும் உன்னை விடுவித்து நிச்சயமாக உன்னை வாழ வைப்பேன். நீ என்னுடைய சக்தியின் சொரூபமாக இருக்க போற. நான் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய போறேன் என் செல்லமே.
எப்போவுமே எல்லா விஷயங்களையும் நல்லா யோசிச்சு நிதானமாக கையாளக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கும்போது எந்த வகையிலும் யார் மூலமாகவும் உனக்கு எந்த கஷ்டமும் வராது. நீ எப்போதுமே என்கிட்ட இறைபக்தியோடு இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்கிட்டயே வியாபாரம் பேசுறது போல, நீ அதை செஞ்சினா நான் உனக்கு காணிக்கை போடுறேன், நீ இதை எனக்கு நிறைவேற்றி கொடுத்தினா உன் உண்டியலில் லட்சக்கணக்கில் நான் அதை செஞ்சு போடுறேன் இதை செஞ்சு போடுறேன்னு என்கிட்டயே வியாபாரம் பேசுகிறாங்க. எனக்காக நீ எதுவும் செய்ய வேண்டியதில்லை, இந்த காணிக்கையை போட்டு உண்டியலை நிரப்ப வேண்டியதும் இல்லை. நீ எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சினா இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் செய்யும்போது அது நேரடியாக என்னையே வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. நீயும் எல்லாருக்கும் உதவி செஞ்சு நல்ல பிள்ளையாக வாழும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் முக்தி நிலையை அடைவாய். இந்த கலிகாலம் உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியசாலியாக புத்திசாலியாக நீரு. வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்கிறதை விட மனநிறைவான வாழ்க்கை தான் சிறந்தது. மகிழ்ச்சிங்கிறது பணத்தால் கிடைச்சாலும் சரி, மன நிம்மதிங்கிறது அன்பால் கிடைச்சாலும் சரி, எல்லாத்தையும் உன்னால் பயன்படுத்தி கொள்ள முடியும். பணமோ அன்போ மகிழ்ச்சியோ மன நிம்மதியோ எதுவாக இருந்தாலும் அதை அளவோடு நீ பயன்படுத்தி கொள்ளும்போது எதுவுமே உனக்கு தப்பாகவோ தவறாகவோ போய் சேராது. நீ ஏழையாக இருந்தாலும், இப்போதைக்கு நடுத்தர குடும்பத்தில் வாழக்கூடிய வறுமை நிலையில் இருந்தாலும், மனசளவில் நீ பணக்காரனாக இருக்க. கூடிய சீக்கிரம் உனக்கு வசதியான செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கையை நான் கொடுத்த பிறகு நீ நடத்தையில் ஏழையாக, அதாவது எளிமையாக இருக்கிறத வச்சு திருப்திகரமாக ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய ஆளாக இருக்கணுமேன் செல்லமே. எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சாலும் உனக்குன்னு ஒரே ஒருத்தரையாவது நல்லது நினைக்கக்கூடியவர்களாக, உனக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக சம்பாதிச்சு உன் கூட வச்சுக்கோ. ஏன்னா பணம் நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் உன்கிட்ட வந்து பேசாது, நீயும் பணத்தோட பேச முடியாது. நீ பேசணும் பழகணும், உன் நல்லது கெட்டதை அடுத்தவங்க கிட்ட சொல்லணும்னா அதுக்கு ஒரு மனிதர்கள் தானே வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை தான் நீ சம்பாதிச்சு வச்சுக்கோன்னு சொல்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் உனக்குள்ள நாங்கிற அகங்காரத்தோட எந்த கெட்ட எண்ணமும் வரக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன்றத சொல்கிற விதமும் யோசிக்கிற விதமும் வேற. நான் எல்லாமே தெரிஞ்சவனாக இருக்கேன், எல்லாத்தையும் நான் சரி செய்கிறேன்னு ரொம்ப நிதானமாக அன்போட பொறுமையாக பேசுகிறது வேற. இதுவே எனக்கெல்லாம் தெரியும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது ஆணவத்தின் உச்சகட்டம் அல்லவா? எப்போதுமே எல்லாமே இருந்தாலும் அதுவும் உன்னை பேராசைங்கிற படுகொலியில் தள்ளி விட்டுரும். பணம் புகழ் காமம் பேராசை இது எல்லாமே எப்போதுமே அது வச்சிருக்கவங்கள படுகொலியில் இழுத்து தள்ளுறதுக்காக காத்துக்கிட்டும் பல துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்துக்கிட்டும் இருக்கும். நீதான் இந்த எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காத அளவுக்கு உன் மனசில் இறைபக்தியை அதிகமாக்கிக்கணும். நீ என் மேலே நம்பிக்கையோட தினமும் என்னை வணங்குவதை பார்த்துட்டு தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கணும்னு இந்த நாளை அதிர்ஷ்ட நாளாக நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். நீயும் உன் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழும்போது இந்த உலக வாழ்க்கைங்கிறது உனக்கு மிகச் சிறப்பான மன நிறைவான வாழ்க்கையாக இருக்கும் என் செல்லமே. நீ என்னை வந்து சேரணும்னா அதுக்கு ஒரே வழி அன்னதானம் செய்வது தான். அன்னதானங்கிறது உனது பாவங்களை போக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தது. அன்னதானம் செய்யும்போது எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது. மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நல்லவன் கெட்டவன் பணக்காரன் ஏழைன்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவான பசியை போக்கக்கூடிய ஆளாக நீரு. பசின்னு எந்த ஜீவராசிகள் உன்கிட்ட வந்தாலும் அதுக்கு நீ வயிறார உணவளித்து அதன் பசியை போக்கும்போது உன் மனசுக்கு நிறைவடையும் பதியாக எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியையும் மலர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பேன். உன் வீட்டில் மகாலட்சுமியாக நானே உள்ளே வந்து சர்வசக்தியோடு குடிகொண்டு உனக்கு தேவையான சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் சௌகரியங்களையும் உனக்கு வசதியாக அமைச்சு கொடுத்து நிரந்தரமாக அது உன்கிட்டயே தங்கும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் என் அனுமதியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கு. ஆனால் நீ இன்னும் பக்தியையும் முயற்சியையும் அதிகப்படுத்தும் போது அது எல்லாமே உன்னை விட்டு விலகி போயிடும்.
உன் மனசில் நீ தாங்க முடியாத வருத்தத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு தான் அது எல்லாத்தையும் போக்கி உனக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல நாளை உருவாக்குவதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. உன் பிரச்சனைகளுக்கான எல்லா விஷயக்கால முடிவுகளையும் இப்போதே உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நீயும் என் நாமத்தை இடைவிடாது சொல்லிக்கிட்டே இருந்தீனா சங்கடங்களை சந்திக்கும் தைரியத்தை பெற்றிடுவாய். உன்னை நெருங்கும் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் உன்னை விலக்கி வச்சு நானே உன்னை காப்பாற்றி நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். என்னதான் பூர்வ ஜென்ம வினைகளுக்கு ஏற்றாற் போல உன் குணம் மாறி நீ தவறு செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் ஏன் மேலே ஆழமான நம்பிக்கையோடு இருந்தீனா உன் துன்பங்கள் எல்லாம் தானாகவே ஓடி மறைஞ்சிடும். உன் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்ய போகிறேன். இப்போது உனக்கு இருக்கும் அத்தனை சோதனைகளையும் அத்தனை கஷ்டங்களையும் தைரியமாக எதிர்கொள்ள பழகு. உனக்கு துணையா இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது இது எல்லாத்தையுமே கடந்து நீ வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம் என் செல்லமே. மற்றவங்க உன்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நீ எதிர்பார்க்குறியோ அதே போல் நீ எல்லார்கிட்டையும் நடந்துக்கோ. அதுதானே சுய ஒழுக்கமாக இருக்கும். நீ எதை விதைக்கிறியோ அதைத்தான் நீ அறுவடை செய்வாய். நீ எதை கொடுக்குறியோ அதையே நீ திரும்ப பெறுவாய். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். நான் உனக்கு கொடுத்ததை வச்சுக்கிட்டு நீ மன நிறைவோடு வாழ ஆரம்பிக்கும்போது எல்லாமே உனக்கு மகிழ்ச்சி தரும் விதத்தில் நல்லபடியாக சிறப்பாக உன் கைகளில் வந்து சேரும் என் செல்லமே. நீ ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கு பின்னால் இருந்து யாராவது உன்னை குறை சொல்கிறாங்க, உன்னை விமர்சிக்கிறாங்கன்னா அதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது. ஏன்னா உன்னை விமர்சிப்பவர்களே கூடிய சீக்கிரம் இந்த சமூகத்தில் நீ முன்னேறுவதை பார்த்து வியந்து நிற்க தான் போகிறாங்க. ஒருத்தன் முன்னேறி போனால் மட்டும்தான் அவன் பின்னால் விமர்சனங்களும் குறை சொல்பவர்களும் அதிகமாவார்கள். அப்படிதான் இப்போது நீ முன்னேறதை பார்த்து பொறுக்க முடியாமல் அதை தாங்கிக்க முடியாமல் பொறாமையின் வெளிப்பாடாக உன்னை பற்றிய குறைகளும் விமர்சனங்களும் வருது. நீ ஆனால் எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்க தான் போகிற. நீ என் மேலே வச்சிருக்க அளவில்லாத பக்தியும் என் நாமத்தை உச்சரிக்கும் அந்த சக்தியும் சேர்ந்து உன்னை ஜெயிக்க வைக்க போகுது. எல்லாத்தையும் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் நல்லா வாழ்வதற்கும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். என்னை பரிபூரணமாக நீ சரணாகதி அடைஞ்சிட்டீன்னா எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் உயர்வாகவே நான் நடத்தி தருவேன் என் செல்லமே. உன்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள், உன் வாழ்க்கையில் உன்னுடைய நடத்தை, உன்னுடைய செயல்னு எல்லாமே சரியாக இருக்கும்போது நீயும் நல்ல ஆரோக்கியமாக நல்ல வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகியம்மா நான் செய்வேன். உன் வாழ்க்கையில் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் இனி ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் மட்டுமே இருக்கும்படி நான் செய்யத்தான் வந்திருக்கேன் என் செல்லமே. உனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் நினச்சி ரொம்ப கவலைப்படாத. நீ சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா அது உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை தடை செய்துவிடும். எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாரா தைரியமாக இருந்தீனா இன்னும் உன்னால் முன்னேற முடியும்.